قل أطيعوا الله والرسول فإن تولوا فإن الله لا يحب الكافرين. ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இம்மையும் மறுமையும் படைத்து அதனை ஆட்சி செய்யக்கூடிய தீர்ப்பு நாளின் அதிபதியான அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அளித்தோம் என்ற இறைவனை புகழ்ந்து கொண்டோம். இந்த ஜும்மாவுடைய நன்னாளிலே அதிகமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தினத்திலே இந்த நன்மைகளை நாம் பெறுவதற்காக நமக்கு அருள் புரிந்த அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அளித்தோம் என்ற இறைவனை புகழ்ந்து கொண்டோம். இறைவனுடைய சத்திய மார்க்கத்தை, இறைவன் அனுப்பி வைத்த வேதத்தை, இறைவன் உண்மைப்படுத்தியதை வழியாக பெற்றுக்கொண்டு அதை தாமும் கடைபிடித்து பிற மக்களுக்கும் எத்தி வைத்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நமக்கு முன்னால் இந்த மார்க்கத்தை எத்தி வைத்த உலமாக்கள் மீதும் ஆலிம்கள் மீதும் நம்மை சரியான பாதையில் வழிநடத்திய நம்ம பெற்றோர் மீதும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தாரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று இறைவனை பிரார்த்தித்த வண்ணம் இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டங்களிலே வாழக்கூடிய நம் வாழ்க்கையை தொடங்கக்கூடிய முடிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை பயணிக்கக்கூடிய இந்த உலகத்திலே நாம் பல்வேறு விஷயங்களை பார்த்து கொண்டே வருகிறோம். பொதுவாக சொல்ல போனோம் என்று சொன்னால் நாம் எல்லா வகையிலையும் எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா விதமாகவும் எதிர்கொண்டு வருகிறோம். அதிலும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு கொள்கைகளையும் பல்வேறு சித்தாந்தங்களையும் நமக்கு கண்ணு முன்னால் தோன்றுவதையும் அது சரியான பாதையில் செல்கிறதா அல்லது அது நிலைத்து நிற்கிறதா அல்லது அது மறைந்து போகின்றதா என்பதை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய மக்களாக நாம் இருந்து வருகிறோம். ஏன் ஒரு சித்தாந்தத்தை நாம் அப்படி தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, ஒரு கூட்டம் ஒரு சமூகம் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு கொள்கை ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த கொள்கையை ஏற்று நடக்கக்கூடிய நபர்கள் அந்த கொள்கையை சரியான முறையிலே பின்பற்றுகிறார்களா அல்லது அதை சொல்லக்கூடிய நபர்கள் தெளிவான முறையிலே மக்களுக்கு எத்தி வைக்கிறார்களா என்பதை பொறுத்துதான் ஒரு கொள்கையின் வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கப்படும் என்பதை நாம் அறிந்த மக்களாக இருக்கின்றோம். அப்படி பூமி தோன்றிய காலத்திலிருந்து இதுவரை இன்னும் பூமி மறையும் காலம் வரை பல்வேறு சித்தாந்தங்கள் உருவாக்கப்படலாம், பல்வேறு சித்தாந்தங்கள் உருவாக்கக்கூடும். ஆனால் அப்படி உருவாக்கப்படுகிற அத்தனை சித்தாந்தங்களும் பூமியை நிலைத்து நிற்குமா என்று கேட்டால் நம்மள பல பேருக்கு அது கேள்வியாக தான் இருக்கும், ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். நம்ம பார்த்திருப்போம், நம்மளுடைய காலகட்டத்திலே நாம் பயணித்து வந்த வாழ்க்கையை பார்த்திருப்போமே. நம்ம பயணிச்சு வந்த இந்த இடத்தை எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஒரு அமைப்புல நம்ம ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த அமைப்பு இருந்துச்சா, இதுக்கு முன்னாடி இத்தனை அமைப்புகள் இருந்துச்சா நம்மள்ட்ட கேள்வி கேட்டு பார்த்தோம்னு சொன்னா எந்த ஒரு அமைப்பும் கிடையாது. ஒரே அமைப்பு ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருந்தோம். ஒரு நபரை கேட்போம், அவர் என்ன சொல்றாரா அது சரினா சரின்னு பின்பற்றுவோம், தவறுனா தவறுன்னு பின்பற்றுவோம். நாளுக்கு நாள் ஆக நம்ம என்ன நினைக்கிறோம், இது தவறான கொள்கையில நம்ம இருக்கிறோம், தவறான சித்தாந்தத்தை நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று நம்ம உணர்ந்த காரணத்தினாலதான் நாம் எது சரின்னு படுதோ அதை நோக்கி நாம் முன்னே செல்லக்கூடிய மக்களாக இருந்து வந்தோம். அப்படிதான் நம்மளுடைய சித்தாந்தமும் உருவானுச்சு. இன்னைக்கு உலகத்துல பல்வேறு சித்தாந்தங்கள் உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கமும் அப்படிதான். ஒரு பல்வேறு உதாரணங்களை எடுத்துப்போம். இன்னைக்கு நிறைய இடத்துல போர் நடக்குது. போர் நடக்கும் போது நமக்கு என்ன தெரியுது, மேலோட்டமா என்ன தெரியுது, இஸ்ரேலர்கள். இந்த இஸ்ரேலருடைய சித்தாந்தத்தை எடுத்துக்குவோம், தவறான உதாரணம் தான். ஒரு மனித குலத்துக்கே அவன் ஒரு கெட்ட மோசமான உதாரணமா இருக்கலாம். ஆனால் அந்த மோசமான உதாரணத்துல கூட நமக்கு சில பாடங்கள் இருக்கு.
ஏன் அவனோட கொள்கை எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த கொள்கையை சொல்லக்கூடிய தலைவர்களும் அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களும் கரெக்டா பின்பற்றதன் நோக்கமாக இன்னைக்கு ஒண்ணும் இல்லாத இருந்த அந்த இஸ்ரேலிய மக்கள் இன்னைக்கு பல மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்கிற செய்தி நம்ம பாக்குறோமா இல்லையா? அது தவறான நடைமுறை தான், தவறான பழக்கம் தான், தவறான உதாரணம் தான். அந்த உதாரணத்துல கூட நாம கத்துக்க வேண்டிய பாடம் இருக்கு. ஏன் அந்த சித்தாந்தத்தை கொள்கையை அதை நம்பக்கூடிய மக்கள் சரியான முறையில பயன்படுத்துறாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், இறைவனை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய நம்மள் முழுமையாக இந்த சித்தாந்தத்தை முழுமையாக கடைபிடிக்கிறோமா, முழுமையாக பின்பற்றுகிறோமா என்று கேட்டால் நம்மளிடத்துல அது பல பேர் இடத்துல அது கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவர் முதல்ல செய்யக்கூடியது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனை தவிர வேறு யாரும் கிடையாது, நான் வணங்குவதற்கு தகுதியானவன் இறைவன் மட்டும்தான், இறைவனுக்கு நான் யாரையும் இணை கற்பிக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கிறோம். மேலும் ஏற்றுக்கிறோம் இறைவனுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதராக இருக்கிறாங்க, இறைவனுடைய அடியாராகவும் இருக்கிறாங்க, ஒரு தூதரா இருக்கிறாங்க ஏத்துக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம அதை கடைபிடிக்கிறோமா? நம்மள எத்தனை பேர் அதை சரியான முறையில் கடைபிடிக்கிறோம்? இன்னைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல்மடங்கு வெற்றிகளை கொண்டிருக்கு, பல்மடங்கு மார்க்கம் பெரிதாக வளர்ந்திருக்குன்னு சொல்றோமே, இதற்கு காரணம் நம்மளான்னு சிந்திச்சு பார்த்தா நம்மள பல பேருக்கு நம்மள நினைச்சே ஒரு சிரிப்பு வரும். ஏன்? நம்மளை பார்த்து ஒரு இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டாங்க யாராவது சொல்ல முடியுமா? நான் செய்த செயலை பார்த்து இவர் என்னால் இஸ்லாத்தில் ஈர்க்கப்பட்டார், இவர் என்னோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று யாரால சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியலன்னு சொன்னா நாமளே அதை சரியாக பின்பற்றவில்லை. அதுதான் உண்மை, நிதர்சனம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்கம் இவ்வளவு வளர்ந்ததற்கான காரணம் அந்த சித்தாந்தத்தை எப்படி மக்களுக்கு எட்டி வைத்தார்கள், அதை கடைபிடித்த சஹாபாக்கள் எப்படி அதை கடைபிடித்தார்களோ அதன் வாயிலாக தான் இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் என்பது பல்மடங்காக பெருகி இருக்குங்கிற செய்தியை நம்ம உணரணும். எப்படி எல்லாம் என்று நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா ஹதீஸ்கள்ல பல்வேறு விஷயங்கள், ஒரு சித்தாந்தத்தை ஒரு கொள்கையை ஒரு தலைவர் சொல்றாங்கன்னு சொன்னா சஹாபாக்கள் இடத்துல வேற எதுவுமே இருக்காது. கேள்விப்பட்டோம் கட்டுப்பட்டோம், சமயனா ஆத்தனா முடிஞ்சு போச்சு, கேள்விப்பட்டோம் கட்டுப்பட்டோம், நீங்க சொல்றீங்களா அந்த செயலுக்கு நான் கட்டுப்படுவேன் என்று சஹாபாக்கள் கட்டுப்பட்டாங்க. அதன் விளைவுதான் இன்று நம்ம இஸ்லாத்தை இவ்வளவு இலகுவாக அணுகக்கூடிய மக்களா இருக்கோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பத்தி படிச்சிருப்போம், எவ்வளவு சிரமத்திற்கு மத்தியில தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சாங்க. ஆனா அப்பேற்பட்ட சிரமத்துல கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்துல அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் எப்படி அதை கடைபிடித்தார்கள் என்ற செய்தி இன்னைக்கு நம்மளுடைய காதுகள்ல வந்து சேர்ந்திருக்காங்க. அந்த ஹதீஸை நம்ம உணர்ந்தோம்னு சொன்னா அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்க நம்ம ஒரு ஆளே இல்லைன்னு தோணும். பல்வேறு வரலாறுகளை ஹதீஸ்களை நாம் முன்னெடுத்து பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலகட்டத்தில் நடந்த ஒரு போர்க்களம், ஹைபர் என்ற ஒரு போர்க்களம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு போர்க்களம், யூதர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில நடக்கக்கூடிய ஒரு போர். அந்த போருக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு யாரையாவது ஒருத்தரை நியமிச்சு அனுப்பணும். போருக்கு அனுப்பணும்னு சொன்னா சும்மா அனுப்ப முடியாது, போரினுடைய தளபதியாக ஒருத்தரை நியமித்து அனுப்ப வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு நபரை நியமிக்கணும் என்பதற்காக கூட்டத்திலே ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. நாளை இந்த போர்க்கொடியை ஒரு கையிலே கொடுப்பேன், அவர் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நேசிக்கக்கூடியவர். மேலும் சொல்றாங்க அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர் என்று சொல்றாங்க. இந்த செய்தியை கேட்டோனே சஹாபாக்களுக்கு ஒரு ஆர்வம். என்ன ஆர்வம்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசத்துக்குரியவரான்னு சொல்லிட்டாங்களே, அந்த நேசத்துக்குரியவராக நாம் இருக்க மாட்டோமா என்ற ஒரு ஆர்வத்துல சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே எண்ணம். சஹாபாக்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசம் இருக்க வேண்டும் என்று செய்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் இருக்க வேண்டும் என்று செய்வார்கள். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு அவ்வளவு ஆர்வம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிட்டாங்களே, ஒரு போர்க்கொடியை ஒருத்தர் கையில கொடுப்பேன், முன்னாடியே அறிவிக்கிறாங்க. அவர் யாரு? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நேசத்துக்குரியவர். அது நாம இருக்க மாட்டோமோ ஒவ்வொரு சஹாபாக்களும் ஏங்குறாங்க. இதை பத்தி பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட சொல்றாங்க. நபிகளார் மரணத்துக்கு பிறகு, இந்த போருக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மஅபத இமானத்தன் இல்லா பி யௌமைதீன், நான் என்னுடைய வாழ்நாள்ல நான் கலிஃபாவாக பதவி எடுத்துக்கிட்டேனே, ஒரு மன்னனாக பதவி எடுத்துக்கிட்டேனே,
அந்த பதவிக்கு கூட நான் ஆசைப்பட்டது கிடையாது. மக்கள் என் மீது திணிச்சுட்டாங்க, வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டேன். நான் ஒரு பகுதியை தவிர எந்த பதவிக்கு ஆசைப்பட்டது கிடையாது. அது என்ன பதவின்னு சொன்னா, எந்த பதவி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவருக்கும் அவருடைய இறைவனுக்கும் பொருத்தமானவர் என்று சொன்னாரோ அந்த பதவிக்கு நாம் இருக்க மாட்டோமா என்று நான் ஆசையோடு காத்திருந்தேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. மறுநாள் காலை வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவித்ததை போல போர் கொடியை ஒருவரது கையிலே கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். எப்படி அழைக்கிறார்கள்? யா அலி இன்ஷி, அலியே வாருங்கள், போருக்கு புறப்படுங்கள். வலா தல்த பித்கதா எத்தனவதாக உரைக்க, நீங்க போருக்கு போங்க, போருக்கு தலைமை தாங்கி போங்க, போர் முடிகிற வரைக்கும் நீங்க திரும்பிடாதீங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு நியமித்து அனுப்பி வைத்துறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த போர்ப்படையும் போருக்காக வேண்டி புறப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக வேண்டி ஒருத்தர் நியமிச்சு அனுப்பிச்சிட்டாங்களே, என்னை அனுப்பிட்டாங்களே, போர் பண்ண சொல்லிட்டாங்களே, எது வரைக்கும் போர் பண்ணணும் அப்படிங்கிறது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. பொதுவா ஒரு செயலை செய்யணும் அனுப்பணும். ஒரு பஸ்ல ஏற்றிட்டு ஒருத்தர் சும்மா போங்கன்னா போவாரா? போய் இறங்கக்கூடிய இடம் தெரிஞ்சாதானே போவாரு. இந்த பகுதியில இருந்து ஒருத்தரை பிடிச்சி ஏற்றிக்கணும், எங்க போறதுன்னே தெரியலையே, எங்கேயாவது போகணும்னு அவருக்கு தெரியும், அப்பதான் அங்க போய் கரெக்டா இறங்குவாரு. எங்க போகணுன்னே தெரியல, சும்மா ஏறி உட்காந்து எங்கேயாவது போனா எங்க போய் சேருவாரு? அவர் சேரக்கூடிய இடம் என்ன? அப்ப அவருக்கு தெரிஞ்சாதானே அவர் கரெக்டான இடத்துக்கு போய் சேருவாரு. அதே மாதிரி போர் பண்ணணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்களே, எது வரைக்கும் போர் பண்ணணும் தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்போம். அல்லாஹ்வுடைய தூதர்களும் அந்த போர்ல கலந்துக்கிறாங்க. பின்னாடி வந்து கொண்டு இருக்கிறாங்க. பின்னாடி வந்துகிட்டு இருக்க நபரை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்களை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, மாதாவு காத்துலுன்னாஸ், நாங்கள் எது வரைக்கும் போர் புரியணும்? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க போருக்கு போன்னு சொல்லிட்டீங்க, நாங்களும் கிளம்பிட்டோம், படைய கூட்டிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா உங்க வார்த்தைக்கு மறுப்பு கிடையாது, கிளம்பிட்டோம், போர் பண்ண தொடங்கிட்டோம். எது வரைக்கும் சண்டை போடணும்? ஏன்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கும்ல. ஒரு நாள் சண்டை போடுங்க, 2 நாள் சண்டை போடுங்க, இத்தனை பேர் கொல்ற வரைக்கும் சண்டை போடுங்க, இத்தனை பேர் பிடிக்கிற வரைக்கும் சண்டை போடுங்க. அப்படி எந்த எல்லை வரைக்கும் நாங்கள் சண்டை போட வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இறைவனுடைய தூதரிடத்துல கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்றாங்க, காத்தில்ஹும் அத்தா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒருவன் போரிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவன் வழி தாங்க முடியாம ஏத்துக்கிறான், அல்லது இதாயத்தின் மூலமா ஏத்துக்கிறான், அது உங்களுக்கு தெரியாது. ஒருத்தன் ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் அதோட நீங்க போற விட்டுருங்க, அவனை மன்னித்து விட்டு விடுங்கள், அது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் முடியாது என்று சொல்லி நபிகளார் சொல்றாங்க. இதுல நம்ம கவனிக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்கொடியை கொடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வச்சிருக்காங்க. போன அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அந்த செயலில் நடந்து கொண்டாரு, எப்படி அந்த சம்பவம் அரங்கேறுது என்பதை பல சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு மனிதர் நடந்து கொள்ள முடியுமா என்று நம்ம உள்ளத்துல ஒரு சந்தேகம் ஏற்படுற அளவுக்கு அந்த சஹாபி அந்த ஹதீஸை அறிவிக்கிறார். பசார அலி ஷஹீத், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய படையை கூட்டிக் கொண்டு போருக்கு புறப்படுறாரு. சும்மா வக்கப்ப போற வழியில நிக்கிறார். ஏன்? அவருக்கு சந்தேகம். நிக்கிறவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, தன்னுடைய தலையை கூட திருப்பாம வலா தல்தபித்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எப்படி போர் புரியணும்னு கேட்கிறார். இதுல கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, இவருக்கு போருக்கு புறப்பட்டதோ அல்லது சந்தேகம் கேட்டதோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த சந்தேகத்தை எப்படி கேட்கிறார்? தன்னுடைய தலையை கூட திருப்பாம கேட்கிறார். இதுல நம்ம என்ன கவனிக்கணும்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்களே, வலா தல்தபித்து எத்தகல்லாஹு அலைக, நீங்கள் போர் முடிகிற வரைக்கும் திரும்பாதீங்கிறாங்களே, அந்த திரும்பாதன்னு சொன்ன வார்த்தைக்காக தான் அவர்கள் தன்னுடைய முதுவை கூட திருப்பாம அப்படி கேட்கிறாங்கிற செய்தியை அந்த சஹாபி அறிவிக்கிறார். இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கிறோமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்கன்னு சொன்னா அந்த செய்திக்கு நம்ம முழுமையா கட்டுப்படுறோமா? நாமளும் கட்டுப்படுகிறோம் என்ற கட்டுப்பாடுல இருப்போம். எப்போ இந்த செய்தி எனக்கு விருப்பமானது என்று சொன்னால், இந்த செய்தியை நான் கட்டுப்பட முடியும் என்று சொன்னால் அதுக்கு கட்டுப்படுவோம். அது முடியாது என்று சொன்னால், இல்லது எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த செய்தி பிடிக்கல, நபிகளா சொல்லிடுவாங்க, நபிகளார் அவங்க காலத்துல சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்மளே நம்ம மனசை போட்டு தேய்ச்சிக்குவோம். ஆனா சகாபாக்கள் என்ன நினைக்கிறாங்க? போருக்காக வேண்டி போறாங்க, நபிகளார் இடத்துல நபிகளார் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் எதை சொன்னார்களோ அதுக்கு எந்த அர்த்தம் பொருந்துமோ எல்லா அர்த்தத்துக்கும் உட்படுறாங்க. சிந்திச்சு பாக்குறோமா? இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த பண்பு இருக்கா? ஒரு சகாபியின் இடத்துல இருந்த பண்பு நம்ம இடத்துல இருக்கா?
இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு காலைல தூங்குறதுல இருந்து காலைல எந்திரிக்கிறதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் நபிகளார் பல்வேறு வழிமுறைகளை, பல்வேறு நடைமுறைகளை, பல்வேறு விஷயங்களை நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அதுல எத்தனை செய்திகளை நம்ம கட்டுப்பட்டுருப்போம்? பெரிய பாரதூரமான விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்காங்க. அதுல கூட நம்மளோட தட்டுப்பாடுகள் இருக்குமா? இல்ல இதுக்கு நான் கட்டுப்படுவேன், ஏன் என்னுடைய இறைவனுடைய தூதர் தடுத்து விட்டார்கள் அப்படின்ற கட்டுப்பாடு இருக்குமா? ஆனா சகாபாக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அற்பத்திலும் அற்பமான விஷயங்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கட்டுப்பட்டிருக்காங்க. பல்வேறு சகாபாக்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கும்போது கூட அத்தனை சகாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு எப்படி கட்டுப்பட்டார்கள் என்ற செய்தியை தான் உணர்த்தது. அதே போன்று இன்னொரு போர்களும், ஹந்தக் போர்களும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் போர்க்களத்தை அடையும் போது எதிரிகள் உள்ளே வரக்கூடாது. ஹந்தக் என்ற ஒரு இடத்துல எதிரிகள் உள்ளே வரக்கூடாது, அகல் யுத்தம் என்று சொல்வார்கள் வரலாறுல. ஒரு குழியை நோண்டி வச்சுட்டு அந்த குழியிலிருந்து வெளியில இருந்து பட உள்ள அட்டாக் பண்ணிடக்கூடாது. யானை படையோ குதிரை படையோ உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா நம்மள அட்டாக் பண்ணிடும். ஒரு குழியை நோண்டி போட்டோம்னு சொன்னா அவனால அதை கடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரொம்ப இக்கட்டான காலகட்டம், ரொம்ப சிரமமான சூழ்நிலை, கடுமையான பனி. அந்த பனியிலே கை காலெல்லாம் வறட்சி போகக்கூடிய அளவுக்கு பனி, கையை கூட ஆட்ட முடியாது. ஏன் கையை உதறினா அவ்வளவு குளிரும். இன்னைக்கும் அரபு நாடுகள்ல போயிட்டு வர்றவங்களுக்கு தெரியும், பனி காலகட்டத்தில் போயிட்டு வர்றவங்க சும்மா வாயிலிருந்து புகை வருதும்பாங்க. ஒரு புகையிலை பிடித்தவருக்கு எப்படி வாயிலிருந்து புகை வருமா, அந்த மாதிரி பனி டயத்துல புகை வரும், நம்ம பார்த்துருப்போம். அவ்வளவு கடுமையான குளிர். அந்த கடுமையான குளிர்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எதிரிகள் அந்த பக்கத்துல இருக்கிறாங்க. ஆனால் எதிரிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு பேர் வந்திருக்காங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கணும். ஏன் அதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம மக்களை பாதுகாக்க முடியும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சகாபாக்கள் ஒருவரை கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? சகாபாக்கள் கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறாங்க, எதிரி கவுலிக்கம், யார் எதிரிகள் இடத்துல போய் ஒற்று செய்தியை அறிவிக்கிட்டு வர போறான்? இத்தனை பேர் இருக்கிறீங்கள, எதிரிகளுடைய கூட்டத்துல போய் யார் ஒற்று செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு வர போறா என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சகாபாக்களை நோக்கி கேட்கிறாங்க. அந்த சகாபாக்களுடைய கூட்டத்துல அத்தனையும் அமைதி. ஏன் அப்படி ஒரு அமைதின்னு சொன்னா, கடுமையான குளிர், வாயை கூட திறக்க முடியல, கையை கூட இருக்க முடியல, கையை தூக்கி சொல்றது கூட முடியல, அந்த அளவுக்கு குளிர். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில நம்ம எப்படி போறதுன்னு எல்லா சகாபாக்களும் அமைதியாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் முதல் முறை கேட்கிறாங்க, இரண்டாவது முறை கேட்கிறாங்க, பல முறை கேட்டுட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. எப்படிப்பட்ட அறிவிப்பு? ஜகதல்லாஹ் வஹதி அல்லதி யௌமல் கியாமா, யார் இதை போய் அறிவிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வராரோ நாளைக்கு கியாமத்து நாள்ல அவர் என்னோடு இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய அவர்களுடைய இடம்ங்கிறது அல்லாஹ் அறிவிச்சுட்டான். சொர்க்கத்தினுடைய நன்னாராயம் சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறந்த இடத்தை கொடுப்பேன்னு அல்லாஹ்வுடைய தூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் எந்த இடத்துல இருப்பேனோ அந்த இடத்துல அந்த மக்கள் இருப்பாங்க, இப்ப போகக்கூடிய மக்கள் இருப்பாங்க. யாரு போறா அப்படின்னு கேட்கும் போது அந்த கூட்டமே நிசப்தமா இருக்கு. எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த கூட்டத்துல யாரும் வாயை கூட திறக்கல. பல முறை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்புறம் பொறுத்து பார்த்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையா வந்துட்டாங்க. விடிய விடிய கேட்டுக்கிட்டு இருந்தா எதிரிகள் படைகளால் நம்ம தாக்கப்பட்டுருவோம், அல்லது இந்த போர் முடிஞ்சிச்சோ என்ன ஒரு தீர்வே இல்லாம போயிடும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே ஒருத்தரை நியமிப்போம் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா அவர்களை நியமிக்கிறாங்க. அபூ உதைபா அவர்களை, கும் யா உதைபா, உதைபாவே எந்திரிங்க, நீங்க போங்க. எப்படி சொல்றாங்க? வலா துதிலுகுமா அலைய, நீங்க எதிரிகளிடத்துல போங்க, உங்களுக்கு நான் வேற எதையுமே சொல்லல, நீங்க அவனை அடிக்க வேணாம், அவன்கிட்ட போய் நீங்க பேச வேணாம், அவன்கிட்ட போய் நீங்க வாதாட வேணாம், போய் அங்க எத்தனை பேர் இருக்காங்கிற செய்தி, ஒற்று செய்தியை மட்டும் அறிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அபூ உதைபா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒருத்தரை பேரை நீட்டி சொன்னதுக்கு அப்புறம் அவர் மறுக்கவே முடியாது. 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேர்ல உங்க பேரை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா வேற வழியே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிட்டாங்க, கட்டுப்பட்டுறணும்னு போயிடுறாரு. போன இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, அபூ சுஃபியான் அவர்கள் இருக்கிறார், போரினுடைய தளபதி. அந்த போருக்காக வேண்டி அங்க இருக்கிறாரு, மக்களை எல்லாம் கூப்பிட்டு வைச்சிருக்காரு. அந்த அபூ உதைபா அவர்கள் போர் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுறாரு. அதையும் ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது, எப்படி பதமா ஒரு இடத்துக்கு நம்ம போவோமோ அந்த மாதிரி போறாங்க. இருக்கிற சத்தம் இல்லாம வரணும் அப்படிமாங்களா, அது மாதிரி சத்தம் இல்லாம அபூ உதைபா அவர்கள் அந்த எதிரியினுடைய இடத்துக்கு போறாங்க. போனா முன்னாடி அபூ சுஃபியான் அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க.
அபூ ஹுதைஃபா அவர்கள் அவருடைய கைக்கு எட்டிய தூரத்துல தன்னுடைய வில்லையும் அம்பையும் வைத்திருக்கிறார். நினைச்சிருந்தாருன்னா அவரை காலி பண்ணிருக்கலாம். அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வில்ல எடுக்கிறாரு, அம்பு எடுக்கிறாரு. அபூ சுஃபியான் அவர்களை போட்டு தள்ள வேண்டும் என்று முடிவு செய்து அவரை கொல்லுவதற்கு முயற்சி எடுக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நபிகளார் சொன்ன வார்த்தை அபூ ஹுதைஃபா அவர்களுக்கு நினைவு வந்துருச்சு. பல துதிலுமாலைய நீங்க சும்மா போங்க, செய்தியை மட்டும் தெரிஞ்சுட்டு வாங்க. இந்த செய்தியை சகாபாக்கள் இடத்துல சொல்றாங்க. இதுல நம்ம நடக்கக்கூடிய செய்தியை பார்ப்போமே. ஒரு போரினுடைய தளபதியை பின்பற்றி தான் பல மக்கள் வந்திருப்பாங்க. அந்த தளபதியை கொண்டுட்டா அந்த போரே முடிஞ்சு போயிடும். அதுதான் ஒரு போரினுடைய நோக்கமே. அப்படிப்பட்ட அந்த போர் முடியக்கூடிய ஒரு சூழல், ஒரு வாய்ப்பு கூட இவர் கையில கிடைச்சிருக்கு. அதை நழுவிட்டு வந்தார் தான் நம்ம நினைக்கிறோம். சகாபாக்கள் சொன்னா சகாபாக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, எதிரியினுடைய தலைவரை நான் கொண்டு விட்டேன் என்று சொன்னால் சகாபாக்கள் எல்லாம் அவரை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. அவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே அவர்கள் செய்தது சரி என்று நினைச்சிருப்பாங்க. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, நான் இதை செய்தால் எனக்கு சரிதான். எப்போது இம்மையில நான் நல்ல பேர் எடுக்கலாம். யார் இடத்துல? என்னுடைய தோழர் இடத்துல நல்ல பேர் எடுக்கலாம், என்னுடைய இறைவனுடைய தூதர் இடத்துல நல்ல பேர் எடுக்கலாம். ஆனால் நான் எதை விரும்புகிறேன், என்னுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இங்கு மட்டுமில்லை, நான் மறுமையிலும் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். மறுமையிலும் நான் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணினால் எனக்கு எது சரின்னு பட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எது சொன்னார்களோ அதை நான் கடைபிடிப்பேன் என்று சொல்றாங்க. இதுல நம்ம கவனிக்கிறோமே, இன்னைக்கு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவா இருக்கு. குர்ஆன்லே அல்லாஹ் சொல்றான், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி, எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி சொன்ன இறைவன் தான் உங்களுக்கு என்று ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறேன், அவர் இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு என்று சொல்லுகிறார். முன்மாதிரி என்று சொன்னால் நமக்கு எல்லாவற்றிற்கும் எக்ஸாம்பிள் அவர் தான். அவர் சொன்னார்னு சொன்னா அதை நம்ம அப்படியே கடைபிடிக்கணும். இதுதான் முன்மாதிரிக்கான இலக்கணம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மனசுக்கு சரின்படுதா, நம்மளே நம்மளை தேடிக்குவோம். என் மனசுக்கு தான் சரின்படுது, அல்லாஹ்வுடைய தூதர்களும் இந்த அர்த்தத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு போயிடும். ஆனா சகாபாக்கள் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த அர்த்தத்தில் இல்ல வேறு எந்த அர்த்தத்துல சொன்னாலும் அதற்கு நான் முழுமையாக கட்டுப்படுவேன் என்று கட்டுப்படுகிறார்கள். இந்த செய்தியை நம்ம கவனிக்கிறோமா இல்லையா? இந்த செய்தியை நம்ம கவனிச்சோம்னு சொன்னா நம்ம இடத்துல எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும், இந்த செய்தியில நமக்கு எவ்வளவு பெரிய தெளிவு இருக்கும். ஆனா நமக்கு இந்த தெளிவு இல்லாத காரணமாக விளைவு என்ன ஆகுது, இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லுகிறோம். இத்தனை பிரிவுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். இத்தனை பிரிவுகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? ஒரே காரணம் தான், இறைவன் சொன்ன மார்க்கத்தை, இறைவனுடைய தூதர் கற்றுக் கொடுத்த மார்க்கத்தை நாம் முழுமையாக கடைபிடிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு அல்லாஹ் பலமுறை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில மக்களுக்கு சொல்லி காட்டுறான். பல்வேறு இடங்கள்ல வரலாறுகளை சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகைமையாகவும் விரோதிகளாகவும் இருந்துட்டு இருந்தீங்க. உங்களுக்குள்ள பகைமையும் விரோதமும் தான் இருந்துட்டு இருந்துச்சு. உங்களை ஒன்று சேர்த்தது இந்த கொள்கை. நீங்கள் அருள் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். ஏன் எல்லாரும் ஒரு கருத்துல இருக்கும்போது ஆளுக்கு ஒரு கருத்துல இருந்தா ஒரு விஷயம் விளங்குமா? ஒரு செய்தியை நம்ம சொல்றோம், அந்த செய்தியில இருக்கக்கூடிய ஒரு 4 பேரு, அவர் 4 பேரும் 4 விதமா கருத்துக்கள் சொல்றாங்க. அந்த செய்தி சரியான முறையில் அரங்கேறாதுல எல்லாரும் எந்த செய்தியை ஏத்துக்கிறாங்களோ, எந்த செய்தி ஒத்து போதோ அந்த செய்தி மட்டும்தான் அந்த சபையிலே எடுபடும். நபிகளார் சபையிலே அப்படித்தானே எடுபட்டுச்சு. பத்ரனுடைய போர்க்களம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 பிணை கைதிகளை பிடித்து வச்சிருக்காங்க. மாட்டிக்கிறாங்க, வேற வழி இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர்களால என்ன செய்யறதுன்னே தெரியல. அவர்களுக்கே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, ஒரு உணவு கிடையாது, உடை கிடையாது, போதுமான வாகனம் கிடையாது. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு 70 பேர் மாட்டிக்கிட்டாங்க. இந்த 70 பேருக்கு நம்ம என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த 70 பேருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி சகாபாக்கள் மத்தியில ஆலோசனை செய்யறாங்க. எப்படி ஆலோசனை செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியா அழைத்து கேட்கறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்கறாங்க. அவர் சொல்லுகிறார், இவர்கள் தான் நம்மளுடைய மக்காவிலிருந்து வந்தவங்க, நம்மளுடைய உறவினர்கள், தோழர்கள். இவர்களை இப்ப விட்டுட்டீங்கன்னு சொன்னா, நசீட வாங்கி விட்டுட்டீங்கன்னு சொன்னா பின்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கலாம், இவர்கள் மேல நம்ம அன்பு காட்ட மாதிரி போயிடும் நினைக்கிறாங்க. நபிகளாருக்கும் அந்த கருத்துக்கு உடன்படுறாங்க. கூட்டத்திலே குழப்பம். உமர் ரலியல்லாஹு அதற்கு மாற்றாக ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனால் பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எதை கடைபிடித்தார்கள்? எந்த ஒரு கருத்தை எல்லாரும் ஏற்றுக்குவாங்களோ அந்த ஒரு கருத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அங்க அரங்கேற்றினாங்க. இதுல நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா, இப்படி எல்லாரும் ஒத்து போற விஷயத்துக்கு தான் நம்ம ஒத்து போவோம். நபிகள் நாயகம் ஒன்று சொல்லியிருக்காங்களா, அது நமக்கு பிடிச்சிருக்கா, நம்மளால அது முடியுமா, நம்ம ஒத்து போறோமா, அப்ப மட்டும்தான் அதை செய்வோம். ஆனால் சகாபாக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க,
நமக்கு அது ஒத்தே போகல, நம்ம மனசுக்கு நெருடலாவே இருக்கு, கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல கூட இறைவனுடைய தூதர் அவர்கள் ஒன்று சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதற்கு நான் முழுமையாக கட்டுப்படுவேன். வேற எந்த பேச்சுக்கும் இடம் கிடையாது. நீங்க ஒண்ணு சொல்றீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு பிடிக்கல, எதுக்குமே கட்டுப்பாடு கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கல, இறைவனுடைய தூதருக்கு பிடிச்சிருக்கல, கட்டுப்பட வேண்டியதான். வேற வழியே கிடையாது. சொல்லிட்டாங்கல்ல, மாற்றே கிடையாது. பல சகாபாக்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்திருக்கு. வேற எதுவுமே மறுபேச்சே பேச மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கா? நம்மளுடைய பொருளாதாரத்தை எடுத்துப்போம், நம்மளுடைய செய்யக்கூடிய செயல்பாடுகளை எடுத்துப்போம். எத்தனை பேர் நம்மளுடைய திருப்திக்காக செய்கிறோம், எத்தனை பேர் இறைவனுடைய திருப்திக்காகவும் இறைவனுடைய தூதரின் சொல்லுக்காகவும் செய்கிறோம்? சிந்திச்சு பாக்குறோமா இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம அதுல இருந்து விலகி இருக்க யோசிக்கிறோம். ஏன் இது எனக்கு இது ஃபேவரா இருக்கு, அவங்க சொன்னவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, 1500 வருஷம் ஆச்சு, அவங்க இந்த அர்த்தத்துல சொல்லிருக்காங்க, அந்த அர்த்தத்துல சொல்லிருக்காங்க, நம்மளே தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். சகாபாக்கள் சொல்றாங்க, எந்த அர்த்தத்துல சொன்னாலும் என்னுடைய இறைவனுடைய தூதர் வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சு. பல இடங்கள்ல அது அரங்க இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், தான் எந்த தூதரை உயிருக்கு உயிராக நேசித்தார்களோ அந்த தூதருக்கு உயிருக்கு ஆபத்து என்று வந்த சூழல்ல கூட அந்த நபர் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்படுவேன். அவருடைய உயிர் எனக்கு முக்கியம் தான், அதை விட அவருடைய சொல் எனக்கு முக்கியம். ஏன்? அவருடைய சொல் என்பது இறைவன் எனக்கு சொல்லிக் கொடுத்த செயல். இவருடைய சொல்லிலே இவரை நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று இறைவன் எனக்கு வழிகாட்டிய செயல். அதனால் இவர் உயிரை விட இவரோட சொல் எனக்கு முக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காலகட்டத்தில் வந்த சகாபாக்கள் கடைபிடித்தாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அபூதர் ரலியல்லாஹு அவர்களும் உஹது மலை கிட்ட பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. போர் நடக்கக்கூடிய சூழல், பின்னாடி போருக்கான சூழல், காபீர்கள் இருக்கிறாங்க. முன்னாடி போருக்கு எல்லாரும் ஆயத்தம் ஆகிட்டு இருக்காங்க. தெளிவா தெரியுது உஹது மலை அடிவாரத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அந்த அபூதர் ரலியல்லாஹு அவர்களும் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க இங்கேயே நில்லுங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அத்தா அர்ஜுன இலை, நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீங்க இங்கேயே நில்லுங்க, இந்த இடத்தை விட்டு நவுந்துடாதீங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நவுந்து போறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பயங்கரமான இடி சத்தம், பயங்கரமான ஒரு சத்தம் ஏற்படுகிறது. அந்த சத்தத்தை கண்ட உடனே இந்த நபருக்கு மனம் பதறுகிறது. இந்த சகாபிக்கு உள்ளமெல்லாம் நொந்து போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் தனியா போயிட்டாங்களே, உஹது போர் நடக்கக்கூடிய நேரம், இந்த நேரத்துல எதிரிகள் கையில பிடிபட்டு விட்டார்களோ, இந்த நேரத்துல எதிரிகள் கையில மாட்டி விட்டார்களோ என்று அச்சத்தோடு அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா உள்ளமெல்லாம் பயப்படுது. நம்மளை நம்பி அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்திருக்காங்களே, நாம அல்லாஹ்வுடைய தூதர்கள் பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கோமே, அல்லாஹ்வுடைய தூதர்களை அதிகமா நேசிக்கக்கூடிய இடத்துல இருக்கோமே, என்னுடைய உயிரை விட அவருடைய உயிரை நாம் நேசிக்கிறோமே, இந்த சூழல்ல அல்லாஹ்வுடைய தூதர்கள் தனியா போயிட்டாங்க, சத்தம் கேட்கிறது அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. பயந்து போய் தன்னுடைய காலை எடுத்து முன்வைக்க முன் வருகிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன வார்த்தை அவர் மனதுக்கு வருகிறது. எப்படி? அத்தா அர்ஜுன இலை, நான் உங்களிடத்த திரும்பி வர்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நீங்க நவுந்துடாதீங்க என்று நபிகளார் சொன்ன வார்த்தை அவரது மனதுக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த இடத்தை விட்டு நவராம அங்கேயே நிற்கிறார். கொஞ்ச நேரம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நபரிடத்துல திரும்பி வர்றாங்க. அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வளவு நேரம் ஆச்சு, நீங்க போயிட்டீங்களே, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ என்று நான் பயந்து விட்டேன், அதை நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல, நான் அங்க போனேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்தார், மக்களுக்கான வகை செய்தியை அறிவிப்பதற்காக என்ன இடத்துல வந்தார். என்ன? பஷீரும் உம்மத்தக்க, உங்களது உம்மத்தத்துல சொல்லுங்க, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை பரிசளிக்கிறான் என்ற செய்தியை சொல்லுங்க என்ற செய்தியை சொல்லுவதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். அவர் வந்த சத்தம் தான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் மனம் திருப்தி அடைகிறது. இதுல நம்ம என்ன கவனிக்கணும்? தன்னுடைய உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு தூதரை எவ்வளவு பெரிய சத்தம் வரும்போது கூட அவர் உயிரை காப்பாற்ற வேண்டிய சூழல் இருந்தும் கூட நபிகளாரின் வார்த்தைக்கு முன்னுதாரணம் காட்டி நபிகளாரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்தை விட்டு அவர் அகலாமல் நின்றார் என்று சொன்னால் அதிலே நாம் எதை கவனிக்க வேண்டும்? அவருடைய உறுதியை கவனிக்கணும். நபிகளார் ஒன்று சொல்லிட்டாங்களா, அது நிச்சயமாக நடக்கும். நபிகளார் ஒன்று சொல்லிட்டாங்களா, அது என்னுடைய உயிருக்கு மேலானதாக இருந்தாலும் கூட நபிகளாருடைய வார்த்தைக்கு தான் என்னுடைய கட்டுப்பாடு, என்னுடைய உயிருக்கு என் கட்டுப்பாடு கிடையாது. நான் வைத்த நேசத்திற்கு என் கட்டுப்பாடு கிடையாது. நபிகளார் சொன்ன வார்த்தைக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு என்று சொல்லி அந்த சகாபாக்கள் எல்லாம் கட்டுப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அப்படி அறிந்து வைத்திருக்கிற நாம் அதை சரியான முறையில் கடைபிடிக்கிறோமா?
நம்மளுடைய உயிருக்கு மேலானதாக சில விஷயங்களை நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகள் விஷயத்துல நம்ம உயிருக்கு மேலா நேசிக்கிறோம், அதிகமா நேசிக்கிறோம், பாசம் நேசம் எல்லாத்தையும் கொட்டி வளர்க்கிறோம். நல்லபடியா இருக்கணும், கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறோம், கஷ்டப்பட்டு காலேஜ் படிக்க வைக்கிறோம், கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சேர்க்கிறோம். ஏன்? நமக்காக கிடையாது, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பிள்ளை எதை நேசிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமா? இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஆட்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு இறைவனுடைய தூதருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்லி வளர்க்குறோம். காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிட்டோம்னு சொன்னா எழுப்பி விட்டு டியூஷன் அனுப்புறதுல நம்ம குறியா இருக்கும். ஆனால் அதே எத்தனை பெற்றோர்கள் நம்மளுடைய பிள்ளைகளை அந்த 5 மணிக்கு எதிர்த்து இறைவன் சொல்லிவிட்டான், இறைவனுடைய தூதர்கள் பஜரனுடைய தொழுகையின் முக்கியத்துவத்தை சொல்லிவிட்டார்கள், அதுக்கு கட்டுப்பட்டு நாம் பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று வளர்க்கிறோமா? அப்ப நம்ம இதை என்ன சிந்திச்சு பார்க்கணும்னு சொன்னா, நம்ம இடத்துல கட்டுப்பாடு என்பது நாம் எதை ஒத்துக்குவோமோ நம்ம எதுல ஒத்துக்குவோமோ அதுலதான் இருக்கே தவிர அல்லாஹ்வுடைய தூதர்களுக்காக கட்டுப்பட வேண்டும் என்ற எண்ணம் நம்ம இடத்துல இல்லை. ஆகையினால நாம் என்ன செய்யணும் என்று சொன்னால், நம்மளே நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு அதற்கு இறைவனுடைய தூதருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்துக் கொண்டு அவர்கள் எதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, எதை கட்டுப்பாடாக மக்களுக்கு விதித்தார்களோ அதுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக இறைவன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அல்புரிவானாக என்று கூறி முடிவு செய்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் இன்னும் ஓரிரு வாரங்களிலே, இன்னும் சில நாட்களிலே இந்த சட்டமன்ற தேர்தல் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியலுக்கு, இந்திய நாட்டினுடைய ஒரு பிரஜையாக அந்த பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற தேர்தலை போன்று ஒரு சட்டமன்ற தேர்தல், நம்முடைய தலைவர் யார் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நாம், நம்முடைய சமூகம் என்பது ஒரு சில நேரங்களில் சில மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். எப்படி ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னா, நம்முடைய சமூகத்தை பலி கொடுத்துடக்கூடாது. இப்ப நமக்கு வேணுங்கிறது கூட நம்ம சமூகத்துக்கு இதெல்லாம் தேவை என்று நாம் கேட்பதை விட சமூகத்துக்கு நம்மை சுதந்திரமா வாழ வைக்கணும், நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் என்பதற்காக இப்ப நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. நாம ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துட்டோம்னு சொன்னா அவர் நம்ம சமூகத்துக்கு எதிராக வந்துருவாராங்கிற ஒரு எண்ணம் நம்ம இடத்துல வந்துருச்சு. அவர் செய்வாரு செய்யல அதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் அந்த எண்ணம் எப்படி நமக்கு ஏற்படுதுன்னு சொன்னா, இன்னைக்கு இவர் மூலமா நமக்கு பாதுகாப்பு இருக்கும், அட்லீஸ்ட் பாதுகாப்பு இல்லாட்டியும் நம்மளை தொல்லை பண்ணாம இருக்கணும். இதுதான் நம்மளுடைய சமூகத்தினுடைய சிந்தனையாவே போயிடுச்சு. அதுல பல்வேறு மக்கள் பல்வேறு இடங்கள்ல சொல்றாங்க, இந்திய அரசியலமைப்புல இந்திய அரசாங்கம் சொல்லுகிறது, ஊடகங்கள் சொல்லுகிறது, வாக்களிக்கிறது உங்க கடமை, அதை மக்களிடத்துல உங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்க கடமை. இதெல்லாம் நம்ம தெரிந்த செய்தி தான், நம்ம அறிந்த செய்தி தான், யாரும் அதை மறுக்கவே மாட்டோம். ஏன்? நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆளை வச்சுதான் நம்மளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பார். ஒரு நிர்வாகம் இருக்குன்னு சொன்னா பல மக்கள் இடத்துல கருத்து கேட்பாங்க. அந்த மக்கள் யார் இடத்துல சொல்றாங்களோ அந்த நிர்வாகம் அப்பதான் தேர்ந்தெடுக்க முடியும். தானா ஒருத்தர் தானா ஒரு விஷயத்தை செய்ய மாட்டார், அப்பதான் அந்த மக்கள் அவங்களை ஏற்றுக்குவாங்க. அந்த நிர்வாகம் சரியா போகணும்னு சொன்னா, மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னா அது சரியான முறையில இருக்கும். அப்படி நம்ம இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஆட்களா இருக்கும். இதுல நம்மளுடைய சமூகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நம்ம ஆட்களாவே இருக்கட்டுமே, நம்மளுடைய தோழர்கள் சில நபர்கள் இஸ்லாத்தின் பெயரால இஸ்லாமிய கட்சிகள் என்று உருவாக்கி கொண்டு ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம அதை பாதுகாப்பாக பார்க்கறது வேற, நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம், வந்தா நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுலாம் வேற. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, அதிகமான முறையில அவர்களை புகழ்ந்து என்னமோ அவர்கள் தான் இஸ்லாத்தை காப்பாற்ற வந்தவர்கள், அவர்கள் தான் இஸ்லாத்துக்கு முன்னோடிகள், அவர்கள் தான் இந்த இஸ்லாமிய ஆட்சியை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்ற ஒரு எண்ணத்தில் நம்ம போயிடுறோம். ஆனால் உண்மையா சிந்திச்சு பார்த்தா அவங்களுடைய செயல்பாடுல எங்கேயாவது இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? நாம இன்னைக்கு அந்த இஸ்லாமியர்களுக்காக போராடுகிறோம், ஆனால் அந்த இஸ்லாமிய அந்த தோழர்கள் நிற்கக்கூடிய ஆட்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? அதன் அடிப்படையில் ஏதாவது செய்யறாங்களா? இஸ்லாத்துல இறைவனை தவிர யாருக்கும் அடிபணிய கூடாது என்பது நாம் தெரிந்த செய்தி. ஆனா நிக்கக்கூடிய ஆட்கள் அப்படி இருக்கிறாங்களா? சிந்திச்சு பார்ப்போம். ஆனா அதையும் தாண்டி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா என்ன காரணம்? நமக்கு ஒரு பாதுகாப்பு, நம்மளை தொல்லை பண்ண மாட்டாங்க, நம்மளை சார்ந்த மக்கள் நம்மளை தொல்லை பண்ண மாட்டாங்கிற ஒரு எண்ணம் தான். இதுல ஏன் இந்த இடத்துல சொல்லப்படுதுன்னு சொன்னா, நம்மளுடைய மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சமூக வலைதளங்களையும் பொதுவெளிகளிலும்
அந்த நபர்கள் எல்லாம் ஏதோ இஸ்லாத்தை காப்பாற்ற வந்தவர்கள் என்று சொல்லி அதிகமான அளவில் அவர்களை புகழக்கூடியதை பார்க்கிறோம். பல்வேறு தலைவர்களை புகழக்கூடியதை பார்க்கிறோம். அவர்களுக்கு மட்டும் அது பொருந்தாது. எத்தனையோ தலைவர்கள் பூமியில வர்றாங்க, எல்லாத்தையும் புகழக்கூடியதை பார்க்கிறோம். ஏன் இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, இந்த புகழ்ச்சி எங்க போய் முடியும்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ஈரானுக்கும் சவுதிக்கும் ஆவாதுங்கிறது நமக்கே தெரியும். பொதுவா என்ன காரணம் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தா நம்மளே சொல்லுவோம், இவர்கள் ஷியா முஸ்லிம்கள், அவர்கள் சன்னி முஸ்லிம்கள். இவர்கள் ஷியாக்கள், அவர் சன்னிகள். இப்படிதான் நம்மளுடைய எண்ணம் இருக்கு. அந்த ஷியாக்கள் எப்படி உருவானாங்கிற செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம இடத்துல ஒரு தலைவரை தூக்கி வச்சு புகழ்றதுக்கே யோசிப்போம். அலி ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு எப்படி கட்டுப்பட்டாங்கிற செய்தியை நம்ம முதல் உரையில பார்த்திருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை மீறி ஒரு செயல் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்ற செய்தியை பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு அவர்களை பின்பற்றக்கூடிய கூட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள் நபிகளார் எதை செய்யவில்லையோ, நபிகளார் எதை வலியுறுத்தவில்லையோ அதை அலி ரலியல்லாஹு அவர்கள் பேரிலே வலியுறுத்துறாங்க. யார் எதை அவர் செய்யவில்லையோ, எதை அவர் முன்னாடியே காட்டவில்லையோ அதை அவர்கள் செய்து முடிக்கிறாங்க. காரணம் என்ன? அதிகமான அளவுல அவர்கள் மேல வச்ச பாசம், நேசம். இவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். ஓவரா புகழ்ந்து அவர் தவறு செய்யறாரோ இல்லையோ, அவர் பேரால இவர் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஏன்? நாம் புகழ்வதற்கு தகுதியான ஆள் யார்? இறைவன் மட்டும்தான். இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல பல்வேறு மக்கள் தன்னுடைய தலைவரை தேடி போய் தன்னுடைய உயிரை எடுத்துக்கிறாங்க. தானா உயிர் எடுத்துக்கிறாங்க. மவுத் அல்லாஹ் கொடுப்பான், அது வேற விஷயம். அவன் தலைவனுக்கு தகுதியானவனான்றது சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய தலைவரை அவர்களை நாம் தலைவராக ஏற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்தவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்த நம் சமூகம் இன்னைக்கு யாரெல்லாம் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே நம்ம இடத்துல இல்லை. நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு, நல்லா பேசுறாரு, சிரிக்கிறாரு, மக்களிடத்துல பழகிறாருன்னு சொன்னா உடனே அவர் தலைவராக ஏற்றுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏராளமான இடங்கள்ல அந்த தலைமைத்துவத்தை விட தன்னை விட தன்னுடைய இறைவனிடத்துல தான் அதற்கான சக்தி இருக்கு. அவன் கொடுக்கும் போதுதான் வெற்றி என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அவனை தவிர வேறு யாரையுமே புகழ்ந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம சமூகம் என்ன பண்ணுது? ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தையோ ஒரு குறிப்பிட்ட ஆளையோ கைகட்டி இவர்கள் தான் நம்மளை காப்பாற்ற வந்தவர்கள் என்று எண்ணுகிறார்கள். இந்த மாதிரி சூழல்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்மளுடைய வாக்கு முக்கியம்தான், நம்மளுடைய ஓட்டு முக்கியம்தான், நம்மளுடைய தேர்வு முக்கியம்தான். அதோட நிப்பாட்டிக்கணும். அதை தாண்டி நமக்கு இந்த மார்க்கத்தில் ஏதாவது இருக்கான்னு கேட்டா கிடையாது. ரொம்ப உருகி அவர்களுக்காக பேசி ஏதோ அவர்களை இஸ்லாமிய ஆட்சியை நடைபெறுத்த வந்தவர்கள் என்றது போல் நாம் கட்டமைக்கிறது, அதுவே நமக்கு எதிராக வந்து முடியும். ஒருவரை காட்டி இவர் நம்மளுடைய மார்க்கத்தில் இருக்கிறார், இதை சரியாக செய்து முடிக்கிறார் என்று சொல்லுகிறோம். அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நாளைக்கு நம்மளிடத்திலேயே கேள்வி வரும். இதுதான் அவங்க மார்க்கமான நக்கல் பண்ணுவாங்க, நையாண்டி பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்மளுடைய வேலை என்ன? நமக்கு எது சரின்னு போடுதோ அது சரியா செய்யறோம். அந்த சரியா செய்யறதோட நம்ம படிக்கணும். அதை தாண்டி நாம் அதை எங்க தீர்மானிக்கணும், எப்படி தீர்மானிக்கணும் என்று சொன்னால், இறைவனிடத்துல பொறுப்பை சாட்டுவோம், இறைவனிடத்துல வெற்றியை தேடுவோம். முடிந்த அளவிற்கு நம்மளால் இயன்றவரை அதை கடைபிடிப்போம். இறைவனிடத்துல வெற்றியை பெறுவதற்கும், இறைவனுடைய இடத்துல அந்த அன்பை பெறுவதற்கும், நாளை அவன் வழங்கக்கூடிய சுவனத்தை பெறுவதற்கும் நாம் முயற்சி எடுக்க வேண்டுமே என்று தவிர, இந்த உலக வாழ்க்கையை மையமாக வைத்துக் கொண்டு நம்மளுடைய மன இச்சைகள் போகக்கூடிய வழியெல்லாம் நாம் பயணம் செய்யக்கூடாது என்பதை சொல்லிக்கொண்டு எனது உரை முடிவு செய்கிறேன். வாகதான அல்ஹம்துலில்லாஹ்.